வணக்கம். என் பேர் வினோத். என் யூடியூப் சேனல் பேர் வினோத் ஸ்டார் சேனல். இந்த மாதிரி இன்றைக்கி நான் எதை பற்றி இன்றைக்கி பேச போகிறேன்னா, தலைவர் 15 இயர்ஸ். எல்லோரும் சொல்கிற தலைவர் வந்து 50 வருஷமாக சூப்பர் ஸ்டார். உண்மையாக சொன்னால் சூப்பர் ஸ்டாருங்கிறது என்னங்க? சூப்பர் ஸ்டாருங்கிறது சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பெரிய பட்டனா கிடையாது. ஜஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரை சூப்பர் ஸ்டார்னு சொல்லிகிட்டே தான் இருக்கார். ஏன் இப்போ கூலியோட ஆடியோ லான்ச் வந்துச்சு. எல்லாரும் அவரை போய் நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார்னா அப்படின்னா என்ன? சூப்பர் ஸ்டார்னா இப்போ அவருக்கு என்ன ஆச்சு? இப்போ அவர் சூப்பர் ஸ்டார்னா எதுக்காக அவரோட படத்தில், ஜெயிலர் படத்தில் எதுக்கு இவ்வளோ ஹீரோஸை நடிக்க வைக்கிறார்? அவர் சூப்பர் ஸ்டாரில் எதுக்கு அவருக்கு அவர் படத்தில் எதுக்கு மோகன்லால், சிவராஜ்குமார், அமிதாப் பச்சன், நாகார்ஜுன், உபேந்திரா, அமீர் கான் இவங்களே எதுக்கு போடுறாங்க? அவர் சூப்பர் ஸ்டாரில் அவரே எல்லாம் பண்ண வேண்டியதானே. ஏன்னா அவர் தான் சூப்பர் ஸ்டார். அவர் வந்து எதுக்காக அவரோட படத்தில் எதுக்கு இத்தனை ஸ்டார்ஸை நடிக்க வைக்கிறாரு? அதுவும் சூப்பர் ஸ்டார் ஆச்சுல, அவர் தனியாக நடிக்க வேண்டியதானே. தர்பார் மாதிரி ஒரு படத்தை, தர்பார் படத்தில் எந்த ஒரு ஸ்டாரும் நடிக்கலை, படம் ஃப்ளாப்பு. ஜெயிலர், கூலி, வேட்டையன் இதெல்லாம் ஸ்டார்ஸ். இப்போ நீங்கள் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார்னால் யாருன்னா தளபதியை தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் தளபதியை பார்த்தீங்கன்னா அவர் என்ன மாதிரி ஸ்டார் தெரியுமாங்க? அவரோட படத்தில் ஸ்டார்ஸே இருக்க மாட்டார், தளபதி தான். நீங்கள் மெர்சல் படத்தில் பாருங்கள், மெர்சல் படத்தில் விஜய் மட்டும், தளபதி தான், விஜய் மட்டும்தான். வேறு எந்த ஒரு பெரிய ஸ்டாரும் அந்த படத்தில் இருக்க மாட்டார். ஏன் இப்போ அவரோட லாஸ்ட் படமான இந்த கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பிரபுதேவ் ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பா. அவங்களுக்கு வந்து அவங்க பெரிய ஸ்டாரும் கிடையாது. பிரசாந்த் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டாரே கிடையாது. பிரசாந்துங்கிறது ஒரு சும்மா ஒரு ஸ்டார். 15 வருஷமாக படமே நடிக்கலை, அவரை போட்டார். அதுக்கப்புறம் பிரபுதேவா இப்போ ஒரு பெரிய ஸ்டார் கிடையாது. இப்போ மோகன்லால், சிவராஜ்குமார், நாகார்ஜுன், அமீர் கான் அவங்க ரேஞ்சுக்கு கிடையாது. இப்போ இங்கே கோட் படத்தோட காஸ்ட்டை பாருங்கள், ஃபுல் டு ஃபுல் விஜய் தான். எல்லாமே பெருசாக பெரிய ஸ்டார் விஜய் மட்டும்தான். பிரபுதேவா, பிரசாந்த், ஜெயராஜ், ஜெயராம் எல்லாமே சின்ன ஆக்டர் தான். அந்த படத்தை வந்து இவ்வளோ வெற்றிக்கு காரணம் ஃபுல் டு ஃபுல் தளபதி விஜய். இப்போ கூட அவர் லாஸ்ட் படத்தில் பாருங்கள், வில்லனுக்கு மட்டும்தான், வில்லனாக இருக்கிற பாபி சிம்மா மட்டும்தான் பெரிய ஸ்டாரை போட்டிருக்கார். பாபி சிம்மா மற்றபடி எல்லாம் அவரோட எல்லாம் பிரகாஷ் ராஜ், பிரியாமணி இப்படி தான் போட்டிருக்காரு. அவரோட படத்தில் வந்து நாகார்ஜுன், இவங்க எல்லா ஸ்டேட்லேயும் உள்ள பெரிய ஆக்ட்ரஸ்னால் வந்து தளபதி படத்துலேயே வைக்க மாட்டார். ஏன்னா தளபதி படத்துக்கு தளபதி ஒருத்தர் அவர் போதும். அவர் நடித்தாரே அந்த படம் 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி வசூலாயிரும். ஏன்னா மாஸ்டர் படத்துக்கு, லியோ படத்துக்கு, நீங்கள் மெர்சல் படத்துக்கு, கத்தி படத்துக்கு எல்லாம் ஒன் மேன் ஷோ. அவர் ஒன் மேன் ஆர்மின்னே சொல்லலாம். இப்போ அவர் சினிமா விட்டு பிரேக் விட்டுருக்காரு, அவ்வளோதான். அடுத்து அவர் வந்து முதலமைச்சராக ஆகலாம். அது வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்போ அது சொல்ல முடியாது. அதுக்கு இன்னும் 1 இயர் இருக்குது. அது முதலமைச்சர் ஆகலாம், ஆகாமல் இருக்கலாம், திரும்ப நடிக்க வரலாம், வராமல் இருக்கலாம். அது அவரோட தனிப்பட்ட கருத்து, அதை நமக்கு பேச தேவையில்லை. இன்னொன்று, நான் வந்து தளபதி விஜயோட மிகப்பெரிய ஒரு ரசிகன். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தளபதி ஃபேன்ஸ் ஆல்லாம்.